வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. தமிழர் வர்த்தக மையமான லாச்சப்பல் பகுதியிலே முதல் முறையாக இம்முறை நத்தார் கொண்டாட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி கோலாகலமாக மாநகர சபையினுடைய அனுமதியோடு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே அது பற்றிய சில தகவல்களை வர்த்தக சங்க பிரதிநிதிகளோடு நான் உரையாடிக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். இப்பொழுது வணக்கம், வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் உரையாடிக் கொள்வோம். முதல் முறையாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்த எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு தோன்றியது? அனைவருக்கும் வணக்கம். இந்த எண்ணம் எவ்வாறு தோன்றியதுனாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு பிரெஞ்சு நாட்டில் இருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரங்கள் நல்லா வளர்ந்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு கலந்து ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்யணுன்ட்டு யோசித்து பார்த்தேன். அந்த வகையில் பார்த்தா இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மிகப்பெரிய ஒரு அடையாளமான கொண்டாட்டம் உலகத்துக்கே. அந்த வகையில் நம்மளுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து இதை செய்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு எண்ணம் வந்தது. அதனால இதை செய்தேன். வணக்கம் மாஸ்டர். இங்கே என்னென்ன நிகழ்வுகள் இந்த 5 நாள் விளம்பரம் இருக்கின்றன? இந்த 5 நாட்களும் பகல் நேரத்தில், அதாவது 11 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். 11 மணியிலிருந்து பிற்பகல் 8:30 மணி வரையும் இருக்கிறது. காலை நேரங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் இருக்கிறது. பிற்பகல் 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையும் நடன நிகழ்வுகள், அதாவது தமிழர் பாரம்பரியங்களை பின்பற்றுகின்ற நடனங்களும், அதோட இந்திய நடனங்கள், பிரெஞ்சு நடனங்கள் மற்றும் அயல்நாட்டு மேலத்தைய நடனங்கள் அனைத்தும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். பொதுவாகவே குளிர் என்று சொன்னாலே உடலுக்கு ஒரு வைப்ரேஷன் தேவை, ஒரு வெப்பம் தேவை. அதுக்கு இவ்வாறான மேலத்திய நடனங்கள் ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை சொல்றீங்களா? அப்படித்தானே? நிச்சயமா அதுக்கேற்ற ஒழுங்குகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இது அந்த முதல் தடவை சில முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா வெற்றி அளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மார்ஷினோலுக்கு போனால் பிரான்ஸ் ஒரு கல்ச்சர், பிரான்ஸ் ஒரு பண்பாடில் வேன் ஷோ அது ஒரு அடையாளம். மார்ஷினோல்னு சொன்னால் வேன் ஷோன்றது அது அடையாளமாக இருக்கும். அது பிரெஞ்சு மக்களுடைய பண்பாடாக இருக்குது. சரி, மார்ஷினோல் லாச்சப்பலில் நடக்குது, வேன் ஷோ இருக்கான்ற கேள்வி இருக்கலாம். சரி, அதுக்கான பதில ரூபன் எடுக்கப்போ இங்கே வர்றவர்களுக்கு வேன் ஷோ கிடைக்குமா? அந்த நிச்சயம். வணக்கம் அனைவருக்கும். நிச்சயமாக உங்களோட கேள்விக்கு வேன் ஷோ இருக்குது, வேன் ஷோக்கோலா ஷோ இருக்குது. அதாவது நீங்கள் மார்ஷினோலுக்கு வெளியில் எங்கே போகிறீர்களோ அதே மாதிரி இருக்கும். அது தவிர தமிழர்களுக்கான அடையாளமான இந்த லாச்சப்பலில் சிறுவர்களுக்கான நிறைய விளையாட்டுகள் இருக்குது. மேனாஷ் இருக்குது, பித்தித்தான் இருக்குது, எல்லாம் இலவசம். சிறுவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் சந்தோஷமாக இந்த மார்ஷினோலை பார்த்து எங்களுக்கும் ஆதரவு தந்து, இது முதல் தடவை இங்கே நடக்கிறபடியால் நாங்கள் நிறைய பேரை எதிர்பார்க்கிறோம். அனைவரும் பாருங்கள். முதல் தடவை என்றபடியால் சிறுவர்களுக்கு அனைவருக்கும் இலவசமான விளையாட்டுகள் கொடுக்கப்படும். எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அனுபவித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நிச்சயமாக நத்தார் காலப்பகுதியில் பாடசாலை விடுமுறை இருக்கும். அந்த காலத்தில் பிள்ளைகள் அம்மா அப்பா எங்கேயா கூட்டின்னு போங்க, எங்கேயா கூட்டின்னு போகணுன்னு கேட்டுருப்பினோம். சரி, அப்படியே லாச்சப்பலுக்கு வாங்க, ஆசதியில் சாப்பாடையும் சாப்பிட்டு கொண்டு ஷாப்பிங் செய்து போட்டு அப்படியே நத்தார் கொண்டாட்டத்தை பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி போட்டு போய்க்குள்ள ஒரு பேக்கேஜாக இருக்குமென்ற நம்பிக்கையை தருகிறது. சரி, பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழர் திருநாள் கொண்டாட்டம் விடுமுறை. ஆனால் இதுவரை காலமும் மார்கழியில் லாச்சப்பலில் இந்த ஈவெண்ட் நடந்தால் நான் அறியல. இந்த கான்செப்ட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க? முதல் எல்லோருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், தமிழர் வர்த்தக சங்கம் இந்த நிகழ்வுகளை செய்வதற்கான முக்கியமான காரணமே இந்த வர்த்தக மையத்துக்கு, தமிழர் வர்த்தக மையத்துக்கு பெருந்திரளான மக்கள் வரவணும், வர்த்தகர்களுக்கு நிறைய ஆதரவு தெரிவிக்க வேணும் என்றதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. இதில் இப்போ தையிலேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த முறை டிசம்பர், அதாவது டிசம்பர் வரைக்குமான நிகழ்வு இருக்குது. அந்த பகுதியில் ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதன் முக்கிய நோக்கமே எல்லோரும் இந்த இடத்துக்கு சந்தோஷமாக கண்டு கழித்து, சிறுவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடி கொள்வனவுகள் இதெல்லாம் செய்து மக்கள் சந்தோஷமாக போகணுமென்றதான் இந்த எமது தமிழர் வர்த்தக சங்கத்தின் முக்கியமான நோக்கம். இதில் இந்த பிரதேசம் தமிழர் அடையாளத்தை என்றும் மாறாமல் இருக்க வேண்டுமென்றதுக்காகத்தான் வருடம் முழுக்கவே இந்த நிகழ்வுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இங்கே 3 நாள் 5 நாள் நிறைய சிலம்பெருவினோம். அப்போ ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கின்றவர் ஏதாவது விளம்பரம் போடுறாண்டா, இப்படி செய்யலாம், இன்னும் மாதிரி கூட சில வர்த்தகர்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். பதில இப்பொழுது வர்த்தகங்களுடைய பொருளாதார வகுப்பும், சரி இப்போ நான் என்னுடைய விளம்பரத்தை, உதாரணத்துக்கு என்னுடைய வளரி விலைக்காட்சி விளம்பரத்தை போடுறேன்டா, என்ன மாதிரி நான் உங்களோட தொடர்புகளோடு என்ன செய்யணும்?
உண்மையிலேயே இது நாங்கள் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லக்கூடிய லாச்சப்பள்ளியிலே ஆக குறைஞ்சது பல்லின மக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே நோமலாகவே ஒவ்வொரு நாளும் 50,000க்கு மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற இந்த ஒரு இடம். அது அப்படியான இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது இந்த நத்தார் இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடுற என்று நினைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு நாளைக்கு நான் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நான் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழர் வர்த்தக சங்கம். அதால் நீங்கள் இந்த பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் இங்கே குறைஞ்ச விலையிலும் மிகவும் அழகாகவும் எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு சேர்க்கிற அளவில் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அனைத்து வர்த்தகர்களும் நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் தமிழர் வர்த்தக சங்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அதை நாங்கள் எப்படி செய்வோம், அதுக்கு எவ்வளவு காசு செலவாகும் என்பதையெல்லாம் நாங்கள் தருவோம். அதை விட அது மட்டுமில்லை, இதை நாங்கள் சுற்றி கிட்டத்தட்ட நாங்கள் 20க்கும் மேற்பட்ட கடைகள் நாங்கள் இங்கே போட போகின்றோம். அது ஒரு கடை வந்து 500 யூரோக்கு நாங்களே உங்களுக்கு பந்தல் தந்து ஒரு லைட் ஒன்று தந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு வசதிகள் எல்லாம் 500 யூரோ அது முடிகிறது. 5 நாளைக்கும் 500 நாள் உங்களுக்கு முடிகிறது. நீங்கள் அதுக்கு நாங்கள் லைட் ஒன்று போட்டு தருவோம், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வசதி எல்லாம் செய்து தருவோம். நீங்கள் அந்த கொட்டகையும் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த மார்ஷனுவலில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றதோ என்னென்ன கடைகளை போட முடியுமோ அந்த கட்டுப்பாட்டுகள் நீங்கள் அந்த வியாபாரங்களையும் செய்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு அறிய தருகின்றேன். நன்றி. நல்ல நண்பர்களே, பொதுவாகவே சொல்லுவார்கள் காதினோர் பகுதியில் வந்து நாளுக்கு 5 லட்சம் பேர் வருவார்கள். அதாவது வந்து பயணிகள் 5 லட்சம் பேர். அப்போ காட்டினோட் லாச்சப்பல் இந்த இடப்பட்ட பகுதியில் இருக்கின்ற தமிழர் வர்த்தக மையத்தில் இப்பொழுது மெதுவாக பல்லின மக்கள் வருகை தருகின்ற ஒரு நம்பிக்கையாளர் இடமாக மட்டுமல்ல, உலகத்திலிருந்து வாருகின்ற உலகத் தமிழர்கள் பிரான்ஸுக்கு வந்தால் லாச்சப்பல்ல காலடி வைத்து போகின்றதும் ஒரு பதிவாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தமிழர் வர்த்தக மையத்தினுடைய மார்கழி மாதத்தின் நத்தார் கொண்டாட்டமாக 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மாநகர சபையினுடைய முதல்வரோட அங்குராப்பட நிகழ்வாக இடம்பெற்று 21ஆம் தேதி வரையும் இடம்பெறப் போகின்றது. காலையில் நீங்கள் 11 மணிலேருந்து 8 மணி வரையும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் எல்லாமே விளையாட்டுகள் இடம்பெறும். அது முற்றிலும் இலவசம். தவிர மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரையும் 17லேருந்து 21ஆம் தேதி வரையும் இங்கே நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. நீங்கள் மேலதிக தகவல்கள் வேணும் என்று சொன்னால் வர்த்தக சங்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது பற்றிய மின்னஞ்சல் முகவரி அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் இப்பொழுது கீழே தந்திருக்கின்றேன். நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி அன்பு தமிழ் உறவுகளே.